வணக்கம். சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ரிசார்ட்டின் கைதில் ராஜபக்ஷ அரசாங்கத்தின் கொடூர ராணுவ முகம் வெளிப்படுகின்றது. தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கண்டனம். இலங்கையின் 3 மாவட்டங்களில் கொரோனா தீவிரமாக பரவும் அபாயம். சுகாதார அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை. கொரோனா எச்சரிக்கை. இலங்கை, இந்தியா உட்பட 5 நாடுகளில் இருந்து சவுதி அரேபியாவுக்கு பயணிக்க தடை. பாடசாலைகளை மீண்டும் மூடுவது தொடர்பில் ஆலோசனை. கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவிப்பு. 2ஆம் கட்ட வழங்க அஸ்ட்ரானிகா தடுப்பூசிகள் கையிருப்பில் இல்லை. கோவிட் தடுப்பூசி செயலணி தெரிவிப்பு. விஜயதாச ராஜபக்ஷவிடம் தொலைபேசி ஊடாக எந்த சந்தர்ப்பத்திலும் கெட்ட வார்த்தையால் திட்டவில்லை ஜனாதிபதி. சுகாதார வழிமுறைகளை பின்பற்றாத பள்ளிகள் நோன்பு முடியும் வரை மூடப்படும். வக்பு சபை எச்சரிக்கை. இஸ்லாமிய அமைப்புகள் வெளிநாட்டில் இருந்து பணம் பெற அமலாக உள்ள புதிய கட்டுப்பாடுகள். கலாச்சார திணைக்களம் அறிவிப்பு. பஸ் பயணிகளுக்கு விசேட அறிவிப்பு. நுவரெலியா திருகோணமலைக்கு பிரவேசிக்க தடை. ஒரு தேசமாக ஒன்றுபடுங்கள். தேரர்கள் கூட்டாக கோரிக்கை. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிசாட் பதியுதீனை அவரது சகோதரரையும் அதிகாலை 3 மணிக்கு வீடு புகுந்து கைது செய்தமையினால் ராஜபக்ஷ அரசின் கொடூர ராணுவ முகம் வெளிப்படுகின்றதா என நாடாளுமன்ற உறுப்பினர் மெனோ கணேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். ரிசாட் பதியுதீன் அதிகாலையில் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் தனது முகப்பக்கத்தில் இவ்வாறு பதிவிட்டுள்ளார். மேலும் தலைமறைவாக வாழும் பாதாள உலக கொடியை இழுத்துச் செல்வதைப் போல கைது செய்ததன் பின்னுள்ள ஆவேசம் என்ன எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். இதேவேளை முன்னாள் அமைச்சரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் ரிசாட் பதியுதீன் சிஐடியினரால் சட்டவிரோதமான முறையில் கைது செய்யப்பட்டுள்ளமைக்கு கண்டனத்துக்குரியது. சபாநாயகருக்கு அறிவிக்கப்படாமல் நீதிமன்ற பிடியாணை எதுவும் இல்லாமல் இவ்வாறு தாந்தோன்றித்தனமாக நாட்டின் பொறுப்பு வாய்ந்த பாதுகாப்புத்துறை நடந்து கொள்வது இந்த துறைகள் தேசிய நலனின் அக்கறையின்றி ஆட்சியாளர்களின் விருப்பு வெறுப்புக்கு இசைவாக இயங்கும் இயந்திரமாக உள்ளதை எடுத்து காட்டுகின்றது என ஐக்கிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹரூப் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சரின் ரிசார்ட்டின் இன்றைய கைது தொடர்பில் இவ்வாறு தனது அறிக்கையில் தெரிவித்த அவர் தொடர்ந்தும் தெரிவித்துள்ளதாவது: 2015ஆம் ஆண்டு முன்னைய ராஜபக்ஷ அஜாரக ஆட்சியின் 2ஆம் கட்டம் கோவிட் வைரஸை விட மோசமாக கோரத்தாண்டவம் ஆடுவதை இது உறுதிப்படுத்துகின்றது. கைது செய்துவிட்டு காரணம் தேடுகின்ற காட்டு நீதிதான் 69 லட்சம் மக்கள் எதிர்பார்க்க என்பது போல அரசாங்கம் நடந்து கொள்வதை நிறுத்த வேண்டும். தமது ஆதரவாளர்கள் என்பதற்காக குற்றவாளிகளை விடுதலை செய்துவிட்டு தமக்கு வேண்டாதவர்களை கைது செய்த பின் காரணம் தேடுகின்ற கேலிக்கூத்தை அரசாங்கம் நிறுத்த வேண்டும் என்றார். இலங்கையின் 3 மாவட்டங்களில் கொரோனா வைரஸ் தீவிரமாக பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொது சுகாதார அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பு, கம்பகா மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களில் நாளாந்தம் அதிகமான கொரோனா நோயாளர்கள் அடையாளம் காணப்படுவதாக பொது சுகாதார அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் உப்புல் பத்ரனா தெரிவித்துள்ளார். இலங்கையின் ஏனைய பிரதேசங்களில் கொரோனா கொத்தணி உருவாகும் அபாயம் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நாட்கள் மிகவும் ஆபத்தானவை என்பதை சுட்டிக்காட்டியுள்ள பொது சுகாதார அதிகாரிகள் சங்கம் நாட்டின் பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்படாமை குறித்து கவலை வெளியிட்டுள்ளது. நாட்டில் பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்படாத நிலையில் பொதுமக்கள் 100% பொறுப்புணர்வுடன் செயற்பட வேண்டும் என்று உப்புல் பத்திரன கேட்டுக் கொண்டுள்ளார். இதேவேளை பொதுமக்கள் எதிர்வரும் நாட்களில் சுகாதார பாதுகாப்பு முறைக்கு அமைவாக தங்களது செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி கோரியுள்ளார். இதேவேளை கொழும்பு மாநகர சபை பகுதியில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையானது கடந்த வாரம் 4% முதல் 18% வரை 14% அதிகரித்துள்ளது. இதன் விளைவாக கொழும்பு நகராட்சி மன்ற பகுதியில் வீட்டு வளாகத்தில் மற்றும் நிறுவனங்களில் ஆன்டிஜென் சோதனைகள் அடுத்த வாரம் முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக திரு உப்புல் ரோஹனா தெரிவித்தார். அடுத்த வாரத்தில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும் பட்சத்தில் நாட்டை 2 வாரங்களுக்கு முடக்குமாறு இலங்கை பொது சுகாதார பரிசோதகர் சங்க தலைவர் உப்புல் ரோஹனா தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை நாடு முழுவதும் வேகமாக அதிகரித்துள்ளதோடு சீரற்ற PCR பரிசோதனைகள் மூலம் குறித்த தொற்றாளர்கள் இனம் காணப்படுவதாக தெரிவித்துள்ளார். அடுத்த வாரத்திற்குள் பல நகரங்கள் மற்றும் மக்கள் செறிவு கூடுதலான இடங்களில் ஆன்டிஜென் சோதனைகள் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கொழும்பு, கம்பகா மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்கள்
மாவட்டங்களில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை வெளிநாட்டில் இருந்து இலங்கைக்கு வரும் நபர்கள் தனிமைப்படுத்தப்பட்ட காலத்தை மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அதன்படி வெளிநாட்டினருக்கான தனிமைப்படுத்தப்பட்ட காலம் 7 நாட்களில் இருந்து 14 நாட்களாக நீடிக்கப்பட உள்ளது என்று தெரிவித்துள்ளார். தற்போது அதிகரித்து வரும் கொரோனா விவகாரங்களின் அறிகுறிகள் உருவாக 14 நாட்கள் ஆகலாம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. புதிய நோய் தொடர்பான அறிகுறிகள் உருவாக சுமார் 14 நாட்களாகும் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். இதையடுத்து குறித்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். இலங்கை, இந்தியா உட்பட 5 நாடுகளில் இருந்து பயணிகள் சவுதி அரேபியாவுக்கு வருவது தடை செய்யப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸின் 3வது அலை தீவிரமாக பரவி வருவதை கருத்தில் கொண்டு சவுதி விமான போக்குவரத்து அதிகார சபை இவ்வாறு தடை விதித்துள்ளது. பாகிஸ்தான், இந்தோனேசியா மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய ஏனைய நாடுகளும் சவுதி அரேபிய குடிமக்கள் மேற்படி நாடுகளுக்கு பயணம் செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா பிரஜைகள் குறித்து நாடுகளில் இருந்தால் அவர்கள் 72 மணி நேரத்திற்குள் நாட்டை வந்தடைய அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. பாடசாலைகளை மூடுவதற்கு இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் பரவுவது அதிகமாக இருப்பதை ஒப்புக்கொண்ட அவர் நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் தொடர்ந்து நடத்துவது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். எதிர்வரும் திங்கட்கிழமை இதனை பற்றி தீர்மானிப்பதற்கு முன்னர் வார இறுதியில் கொரோனா நிலைமை கவனத்தில் கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். இதேவேளை சுகாதார வழிமுறைகளுக்கு அமைய பாடசாலை செயற்பாடுகளை முன்னெடுத்துச் செல்வதற்கான நிதியினை கல்வி அமைச்சு ஒதுக்கீடு செய்யவில்லை என இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. அந்த சங்கத்தின் தலைவர் ஜோசப் ஸ்டாலின் எமது செய்தி சேவைக்கு கருத்து தெரிவிக்கும் போது இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். அதே நேரம் ஆசிரியர்களுக்கு கோவிட் தடுப்பூசியை உடனடியாக செலுத்தப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். பஸ் சேவைகளில் ஆசன எண்ணிக்கைக்கு ஏற்ப பயணிகள் உள்வாங்கப்படுகின்றார்களா என்பதை கண்டறிவதற்கு இன்று முதல் விசேட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். பொது போக்குவரத்து நடவடிக்கைகளில் ஈடுபடும் பஸ் மற்றும் ரயில்களில் ஆசன எண்ணிக்கைகளுக்கு ஏற்ப மாத்திரமே பயணிகளை ஏற்றிச் செல்ல வேண்டும் என சுகாதார அமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில் இன்று ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையில் ராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை குறித்த விதிமுறைகளை மீறி பயணிக்கும் பஸ் சேவைகள் தொடர்பில் பொதுமக்கள் முறைப்பாட்டினை பதிவு செய்ய முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இவ்வாறு அடையாளம் காணப்படுவோர் தொடர்பில் தனிமைப்படுத்தல் சட்டத்தின் பிரகாரம் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலும் அமனகம தெரிவித்துள்ளார். பஸ் ஊழியர்கள் சுகாதார சட்டங்களை மீறினால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்கும்படி பயணிகள் கோரப்பட்டனர். சுகாதார சட்டங்களை மீறும் சந்தர்ப்பங்களில் பயணிகள் பின்வரும் முறைகளில் புகார் அளிக்கலாம். 07065600000 எனும் தொலைபேசி இலக்கங்கள் 1955 அல்லது 0112587372 என்ற இலக்கத்திற்கும் அல்லது 0112333322 எனும் இலக்கங்களுக்கும் முறைப்பாடு அளிக்கலாம் என ராஜாங்க அமைச்சர் திலும் அமனகம மேலும் தெரிவித்துள்ளார். இந்தியாவிடம் இருந்து பெற்றுக்கொண்ட அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசி கையில் இருப்பில் உள்ள போதிலும் அவை எதிர்வரும் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் காலாவதியாகிவிடும். எனவே மே மாதம் முதல் வாரத்தில் 2ஆம் கட்ட தடுப்பூசி வழங்கும் செயற்பாடுகள் துரிதமாக முன்னெடுக்கப்படும் என்று ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் கோவிட் தடுப்பூசி தொடர்பான ஜனாதிபதி செயலணியின் தலைவருமான லலித வீரதுங்க தெரிவித்தார். கோவிட் பரவல் தொடர்பான நேற்றைய விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில் இலங்கையில் கடந்த ஜனவரி 29ஆம் தேதி முதல் கோவிட் தடுப்பூசி வழங்கும் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டன. அதற்கமைவாக இதுவரையில் 9,25,242 பேருக்கு கோவிட் தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. இவர்களில் 5 லட்சம் பேர் மேல் மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவர். தற்போது 3,56,000 தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளன. அவை ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களின் இடைப்பகுதியில் காலாவதியாகிவிடும். எனவே மே மாதம் முதல் வாரம் முதல் 2ஆம் கட்ட தடுப்பூசி வழங்கும் செயற்பாடுகள் துரிதமாக ஆரம்பிக்கப்படும். எவ்வாறு இருப்பினும் 2ஆம் கட்ட தடுப்பூசி வழங்குவதற்கு தற்போதைய கையிருப்பில் உள்ள அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசிகள் போதுமானதல்ல. இந்தியாவில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமையினால் தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்வதில் சற்று காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. இந்தியாவிடம் 15 லட்சம் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதில் முதற்கட்டமாக 5 லட்சம் தடுப்பூசிகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. எஞ்சிய தொகையில் 2.5 லட்சம் தடுப்பூசிகளை ஏனும் விரைவில் பெற்றுக்கொள்ள முடியும் என்று எதிர்பார்க்கின்றோம். மேலும் இந்தியாவின் சீரம் நிறுவனம் தவிர்த்த அஸ்ட்ராசெனிகா
தடுப்பூசிகளை தயாரிக்கும் ஏனைய நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அஸ்ட்ராசெனிகா மாத்திரம், சினோஃபார்ம், ஸ்புட்னிக், ஸ்பைவர் உள்ளிட்ட தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. உலக சுகாதார ஸ்தாபனம் மற்றும் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை என்பவற்றின் அனுமதி கிடைத்த பின்னர் அவற்றை கொள்வனவு செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். கோவிட்-19 செயலணி மற்றும் சுகாதார அமைச்சர் வழங்கியுள்ள சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்ற தவறும் பள்ளிவாசல்களை நோன்பு முடியும் வரை மூடிவிடுவதற்கு வக்பு சபை தீர்மானித்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் அநேகமான பள்ளிவாசல்களில் கோவிட்-19 தொடர்பான சுகாதார வழிகாட்டல்கள் மீறப்படுவதாகவும் பெரும் எண்ணிக்கையானோர் பள்ளிவாசல்களுக்குள் சுகாதார வழிகாட்டல்களை அசட்டை செய்வதாக வக்பு சபை ஆதாரங்களுடன் முறைப்பாடுகளை முன்வைத்திருப்பதனால் இவ்வாறான தீர்மானம் ஒன்றினை மேற்கொள்ள வேண்டி ஏற்பட்டுள்ளதாக வக்பு சபையின் தலைவர் சட்டத்தரணி சஃப்ரி ஹலீம்தீன் தெரிவித்தார். பள்ளிவாசல்கள் நோன்பு காலத்தில் வழங்கப்பட்டுள்ள சுகாதார வழிகாட்டல்களை முழுமையாக கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். பள்ளிவாசல்களில் சுகாதார வழிகாட்டல்கள் மீறப்படுகின்றமைக்கு பள்ளிவாசல் நிர்வாகங்கள் பொறுப்பு கூற வேண்டும். இவ்வாறான நிலையில் வக்பு சபை குறிப்பிட்ட பள்ளிவாசல்களை மூடாமல் இருப்பதற்காக வக்பு சபைக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றார். இதேவேளை நாட்டில் மீண்டும் கோவிட்-19 தொற்று பரவல் உருவாகும் சாத்தியம் உருவாகியிருப்பதாக சுகாதார அமைச்சு எச்சரித்திருக்கின்ற நிலையில் குருநாகல் மாவட்டத்தில் 2 முஸ்லிம் கிராமங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதாசவிடம் தொலைபேசியூடாக எந்த சந்தர்ப்பத்திலும் கெட்ட வார்த்தையால் திட்டவில்லை என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ முதல் தடவையாக கருத்து வெளியிட்டிருக்கின்றார். கடந்த புதன்கிழமை ஜனாதிபதி தலைமையில் ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கு இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றிருந்தது. இறுதி சந்தர்ப்பத்திலும் இந்த சந்திப்பானது வியாழக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டு நேற்று முன்தினம் பிற்பகலில் நடைபெற்றது. இதன்போது கருத்து வெளியிட்ட சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி மேற்கண்டவாறு கூறியிருப்பதாக ஜனாதிபதி செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பெர்சிட்டி விவகார சட்ட மூலத்தில் இல்லாத ஒன்றை ஏன் கூறுகின்றீர்கள் என தாம் வினாவிய சந்தர்ப்பத்தில் விஜயதாச ராஜபக்ஷ ஆத்திரமடைந்ததாக ஜனாதிபதி கூறியுள்ளார். ஜனாதிபதி சட்டத்தரணியாக இருந்து கொண்டு அதனை ஏன் செய்தீர்கள் என்று விஜயதாச தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவு தனக்கு வழங்கிய அறிக்கை பற்றி கூறும்போது உடனே அவர் பதற்றமடைந்ததாகவும் ஜனாதிபதி தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. நாட்டில் தற்போது தடை செய்யப்பட்டுள்ள அமைப்புகளை தவிர ஏனைய முஸ்லிம் அமைப்புகள், தொண்டு நிறுவனங்கள் என்பன வெளிநாடுகளிடமிருந்து நிதியுதவிகள் பெற்றுக் கொள்வதற்கும் கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட உள்ளன. வெளிநாடுகளில் நிதியுதவிகளை பெற்றுக் கொள்வதற்காக முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் சிபாரிசு கடிதத்தினை பெற்றுக் கொள்வதற்கு வருகை தரும் முஸ்லிம் அமைப்புகள் மற்றும் தொண்டு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் குறிப்பிடப்பட்ட பிரதேசங்களின் பிரதேச செயலாளர் மற்றும் அரசாங்க அதிபர் ஆகியோரிடமிருந்து கடிதங்களையும் மற்றும் ஆவணங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும் என முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் APM அஸ்ராப் தெரிவித்தார். அத்தோடு எந்த நாட்டில் இருந்தும் எந்த அமைப்புகளிடமிருந்தும் என்ன தேவைக்காக நிதியுதவி பெற்றுக் கொள்ளப்படுகின்றது என்பதை கடிதம் மூலம் தெரிவிக்க வேண்டும். நிதியுதவி பயன்படுத்தப்பட்டுள்ள திட்டத்தின் பிரதி சமர்ப்பிக்கப்பட வேண்டும். மேலும் சம்பந்தப்பட்ட அமைப்புகள், தொண்டு நிறுவனங்கள் தங்களது கடந்த 3 வருட கால கணக்காய்வு அறிக்கை மற்றும் செயற்பாட்டு அறிக்கை என்பவற்றையும் சமர்ப்பிக்க வேண்டும். எனவே வெளிநாட்டு நிதியுதவியை பெற்றுக் கொள்வதற்கான சிபாரிசினை பெற வருபவர்கள் இந்நடைமுறையை பின்பற்ற வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர்களின் சிபாரிசு மூலம் எதிர்பார்க்க வேண்டாம் என்றார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், கிடைக்கப்பெறும் விண்ணப்பங்கள் திணைக்களத்தினால் பரிசீலிக்கப்பட்டு தகுதி என கண்டால் புத்த சாசன மற்றும் மத விவகாரங்களுக்கான அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அதனூடாக பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியுடனே நிதியுதவிகள் பெற்றுக் கொள்ள முடியும் என்றார். நாடு ஒரே இடத்தில் ஸ்தம்பித்து நின்று விடாது பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டும் என மகா சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். பௌத்த ஆலோசனை சபை கூட்டம் நேற்று பிற்பகல் 10வது தடவையாக ஜனாதிபதி அலுவலகத்தில் கூடிய போது கொழும்பு துறைமுக நகர திட்டம் தொடர்பாக தெளிவுபடுத்தப்பட்டதன் பின்னர் தேரர்கள் இவ்வாறு குறிப்பிட்டனர். ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் ஹெப்ரால் இத்திட்டம் தொடர்பாக விரிவாக தெளிவுபடுத்தியதுடன் பொருளாதாரத்திற்கும் நாட்டிற்கும் பயன் கிடைக்கும் பயன்கள் பற்றியும் கருத்து தெரிவித்தார். நில அளவினை விரிவுபடுத்தி புதிய முதலீடுகளுக்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துதல் ஒரு நாடு என்ற வகையில் பெற்றுக்கொள்ளும் பாரிய வெற்றியாகும். தவறான கருத்துக்களை பரப்பி அனைத்தையும் எதிர்ப்பதற்கு பதிலாக ஒரு தேசமாக முன்னேறுவதற்கு அனைவரும் ஒன்றுபட வேண்டும். இந்த அபிவிருத்தி திட்டம் தொடர்பாக மக்களுக்கு சரியான தெளிவை வழங்கி அதற்கான ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேரர்கள் சுட்டிக்காட்டினார். இதன்போது கோவிட்-19 புதிய உருமாற்றம், சுகாதாரத்துறையின் ஆலோசனைகள் தொடர்பாக ஜனாதிபதி மகா சங்கத்தினருக்கு தெளிவுபடுத்தினார். பௌத்த ஆலோசனைகள் சபையின் உறுப்பினர்கள்
தலைமையிலான மகா சங்கத்தினர், ராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க மற்றும் அரசு அதிகாரிகள் என பலரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். நுவரேலியாவிற்கும் திருகோணமலைக்கும் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் பிரவேசிக்க வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா அச்சுறுத்தலையும் பொருட்படுத்தாமல் நுவரேலியா வசந்த கால நிகழ்வுகளுக்கு அதிகளவிலானோர் கலந்து கொண்டுள்ளனர். இந்நிலையில் அங்கு பல இடங்களிலும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்ற மாவட்ட செயலாளர் நந்தன கலாபொட மேற்படி அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். உள்ளூர் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் ஏற்கனவே வார இறுதியில் நுவரேலியாவில் களி ரிசார்ட்ஸ் மற்றும் ஹோட்டல் அறைகள் முன்பதிவு செய்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நுவரேலியா, வல்லபின மற்றும் ஹட்டன் ஆகிய இடங்களில் ஏராளமான கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதாகவும் நுவரேலியா மாவட்ட கொரோனா ஒழிப்பின் குழு தலைவரும் நுவரேலியா மாவட்ட செயலாளருமான நந்தன கலாம்போட தெரிவித்துள்ளார். தபால் திணைக்களத்திற்கு புதிதாக 3000 பேர் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதி தபால் அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார். இவர்கள் மாகாண மட்டத்தில் இணைத்துக் கொள்ளப்படவுள்ளதாக பிரதி தபால் அதிபர் தெரிவித்தார். இது தொடர்பில் தகவல்கள் வெளியிட்டுள்ள அவர், கனிஷ்ட தபால் சேவைக்காக நாளாந்த கொடுப்பனவின் அடிப்படையிலேயே புதிதாக ஊழியர்கள் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். நிலவும் வெற்றிடத்திற்கு அமைவாக அவர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தபால் விநியோகம், அலுவல்கள் உதவியாளர் போன்ற பணிகளுக்காக இவர்கள் தபால் திணைக்கள இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர் என தெரிவித்துள்ளார். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.